திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமாகியிருக்கிறார். சென்னையில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் தயாரிப்பாளர் சரவணன் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர் ஏவிஎம் சரவணன். இவரது தந்தையான ஆவிச்சி மெய்யப்ப செட்டியாரால் உருவாக்கப்பட்ட ஏவிஎம் திரைப்பட நிறுவனத்தை நிர்வகித்து வந்தார். சென்னையில் பிறந்து வளர்ந்த இவர் திரைப்பட தயாரிப்பாளராக பல உச்சம் தொட்டவர். இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர், அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார். தமிழக அரசின் கலைமாமணி விருது, புதுவை அரசின் பண்பின் சிகரம் விருது ஆகியவற்றையும் ஏவிஎம் சரவணன் பெற்றிருக்கிறார். தற்போது அவர் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பாலாஜி? அனந்தி, தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கிய நிறுவனம் தான் ஏவிஎம் நிறுவனம். அந்த நிறுவனத்தோட இயக்குநராக இருந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்காங்க. அவருக்கு வயது கிட்டத்தட்ட 86. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏவிஎம் நிறுவனம் தமிழ் சினிமாவோட எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த நிறுவனத்தோட இயக்குநராக இருந்த ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதா உறவினர்கள் தரப்புல தகவல் தெரிவிச்சிருக்காங்க. திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சரவணன் அதிகாலை உயிரிழந்திருக்கிறதா முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. அவரோட உடல் இப்ப அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரோட விரைவில் இது தொடர்பா அவரோட குடும்பத்தினர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை சீக்கிரமே வெளியாக இருக்கிறது. ஏவிஎம் நிறுவனத்துல பல இயக்குநர்கள், பல ஹீரோக்கள் உருவாக்குன நிறுவனம் தான் ஏவிஎம் நிறுவனம். இந்த செய்தி தமிழ் திரையுலகத்தை ஒரு பெரிய துயரத்தில் ஆழ்த்திருக்கிறது. ஆனந்தி, ஏவிஎம் நிறுவனம் தமிழ் சினிமாவில் மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறது. பல்வேறு, நீங்க குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு புதிய இயக்குநர்களுக்கும் புதிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கறத தவிர்த்து ஏவிஎம் சரவணன் அவருடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது? ஒரு தயாரிப்பாளராக அவர் இயக்குநர்களை எப்படி அணுகுவார்? அது குறித்த விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. ஏவிஎம் சரவணன் பழகிறதுக்கு ரொம்பவே இனிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகள்ல இயக்குநர்கள், மற்ற பிற தயாரிப்பாளர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஏவிஎம் சரவணன் ரொம்ப ஒரு சாதுவான குணம் கொண்ட ஒரு தயாரிப்பாளர். அவர் கதை தேர்வு ரொம்ப பிரத்யேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கதையை தேர்வு செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த கதை ரொம்ப யூனிக்கா இருக்கும். எந்த கதைக்கு எந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் கொடுக்கணும், எந்த நேரத்துல எந்த படத்தை வெளியிடணும், எந்த ஹீரோக்கு எந்த மாதிரியான கதையை தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை ஏவிஎம் சரவணன் குறிப்பிட்டு செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏவிஎம் சரவணனுக்கு ஒரு கதை தேர்வுல தனி ஒரு தனி பிரத்யேகமான ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அவர் அது படித்த ஒரு தேர்வு செய்யற கதைகள் பல வெற்றி கதைகள் அவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவராக இருந்தப்ப அவர் நிர்வாக ரீதியான பல மாற்றங்களை நிர்வாக ரீதியாக செய்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தி, ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை தமிழ் சினிமா இழந்திருக்கிறதா அவருடைய உடன் பணியாற்றிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இப்போ இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனந்தி, இவர் அறிமுகப்படுத்திய முக்கிய இயக்குநர்கள், இவரது தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படங்கள் குறித்தும் சொல்ல முடியுமா? இவர் எஸ்பி முத்துராமன் ஒரு முக்கியமான இயக்குனர். இவங்களுடைய நிறுவனத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இயக்குனர் எஸ் முத்துராமன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரஜினியை வச்சு கிட்டத்தட்ட 25 படங்கள் பெரிய அளவுல ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர் எஸ்பி முத்துராமன். எஸ்பி முத்துராமன் மட்டுமில்லாம அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து உருவானவர்கள் தான். ஏவிஎம் நிறுவனம் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான தயாரிப்பு நிறுவனம். இப்ப செயல்படாம இருந்தாலும் முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவுக்கு. இந்த நிறுவனம் ஒரு முக்கியமான நிறுவனம் அப்படின்றதுனால பல இயக்குநர்களை இந்த நிறுவனத்திலிருந்து நம்ம சொல்லலாம். ஆனந்தி, ஏவிஎம் சரவணனுடைய தந்தை ஆவிச்சி மெய்யப்ப செட்டியாரால் ஏவிஎம் நிறுவனம் உருவாக்கப்பட்டாலும் கூட சினிமா மீது ஏவிஎம் சரவணனுக்கு இருந்த ஆர்வம் எப்படிப்பட்டது? சினிமா ஏவிஎம் சரவணன் நம்ம
அவர் சினிமா மேல ஒரு பிரத்யேக ஆர்வத்தோட தான் இருந்தாரு. அவர் என்ன முன்னாடி நான் குறிப்பிட்டது போல கதை தேர்வு அவர்கிட்ட சொல்லலாம். அவருக்கும் நம்ம எஸ்.பி. முத்துராமன் நிறைய இடங்கள்ல ஏ.எம். சரவணன் சார் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவருடைய அணுகுமுறை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாரு. அவர் சினிமாக்காக அவருடைய கதை தேர்வு ரொம்ப பிரத்யேகமா இருக்கும். அவர் ஒவ்வொரு இடங்களிலும் ஹீரோக்களுக்கு அந்த கதையை ஒரு தயாரிப்பாளரா ஒரு இயக்குனர் பொதுவா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லும் பொழுது அந்த கதையை அவர் எந்தெந்த இடங்கள்ல எப்படி அணுகுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விவரிச்சு பேசியிருப்பாரு நிறைய இடங்கள்ல. சோ அதுல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஏ.வி.எம். சரவணனுடைய திரைத்துறை சார்ந்த அந்த ஆர்வமும் எந்த அளவுக்கு இருந்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா நம்ம இந்த இடத்துல. படத்தை தயாரிப்பதில் மட்டும் ஏ.வி.எம். சரவணன் அவர்கள் ஆர்வம் காட்டினாரா? ஏன்னா சினிமா மீது நிறைய பற்று கொண்டவர், பல்வேறு வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய தயாரிப்பு நிறுவனம் வாயிலாக அவர் ஒரு இயக்குநராகவோ அல்லது நடிகராகவோ சினிமாவில் பங்களிக்க விரும்பினாரா? இல்ல, அவரு பயங்கர கூச்ச சுபாவம் கொண்டவர் ஏ.வி.எம். சரவணன் அவர். நம்ம நிறைய மேடைகள்ல அவரை நம்ம பார்த்திருப்போம். ஆனா நிறைய மேடைகள்ல அவர் பேசவே மாட்டார், ரொம்ப அமைதியா இருப்பாரு. சில திரைப்படங்களிலேயே கூட நகைச்சுவை காட்சிகள்ல ஏ.வி.எம். சரவணன் மாதிரி நீங்க ரொம்ப ஏன் அவ்வளவு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவை காட்சியில நம்ம வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அமைதியான ஒரு மனிதனா இருந்தார். அவர் தயாரிப்பாளரா மிக ஒரு முக்கியமான பங்கு தமிழ் சினிமா காட்டியிருக்கிறார் நந்தி. அவருடைய மறைவு ரொம்ப பெரிய துயரத்தை திரைத்துறைக்கு ஏற்படுத்தியிருக்கு. தற்போது அவரது உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கு? பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக எங்கு வைக்கப்பட உள்ளது பாலாஜி? வடபழனியில் இருக்கிற காவேரி மருத்துவமனையில தற்போது அவர் உடல் இருக்க நந்தி. அங்கிருந்து அவருடைய இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கு. தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாம பொதுமக்களும் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை சார்பாக செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கு. இன்று மாலை அல்லது மாலை அளவில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா முதற்கட்ட தகவல் சொல்றாங்க ஆனந்தி. பல முக்கிய நடிகர்கள் இவருடைய தயாரிப்புல நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இயக்குனரும் நடிகருமான விசு உள்ளிட்ட பல்வேறு பெரும் நட்சத்திரங்கள் இவருடைய நிறுவனத்துல பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்களோட இவருடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கும்? இவர் சொல்ல போனா இவர் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ப்ரொடியூசர். இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் தான் முதல் கட்டமா ஒரு பாண்டிங் இருக்கும். ஏன்னா முதல்ல ஒரு இயக்குனர் ஒரு கதையை தயாரிப்பாளர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த கதை ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் அது அதுல யாரை ஹீரோவா போடலாம் அப்படிங்கிற கதை அடுத்த கட்டத்துக்கு நடக்கிறோம். இப்ப இருக்கிற தமிழ் சினிமா மொத்தமா மாறி இருந்தாலும் ஏ.வி.எம். நிறுவனம் படம் தயாரிக்கும் பொழுது அந்த நிறுவனத்துல இயக்குநர்கள் முதல்ல தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லும் போது தயாரிப்பாளர்கள் தான் அதுக்கான ஹீரோவை உறுதி பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அன்போடும் நட்போடும் ஒரு தயாரிப்பாளரா இல்லாம அவங்களோட ஒரு சொந்த முன்னேற்றத்திலும் அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் தான் ஏ.வி.எம். சரவணன் இருந்தாரு. நம்ம நிறைய மேடைகள்ல ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாம் குறிப்பிட்டு பேசும்போது அவரோட ஒரு பழகின இனிமையான நாட்கள் அவங்க அடிக்கடி குறிப்பிட்டு பேசுவது. அப்படி பார்க்கும்போது இவர் ரொம்ப அன்போடும் நட்போடும் பழகக்கூடிய ஒரு எளிய மனிதராக தான் இருந்திருக்கிறார். இவரோட மறைவு ஒரு பெரும் சோதனை தான் அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கானது. ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுறதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். அந்த மாதிரியான நேரங்கள்ல இவர் எப்படி கையாள்வார்னு திரைத்துறையினர் சொல்றாங்க. நிச்சயமா நீங்க சொன்னது மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து அது முடிஞ்சு ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அது நம்ம நிறைய சர்ப்ரைஸ் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்துல இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், படப்பிடிப்பா இருக்கட்டும், படப்பிடிப்பு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அது ப்ரொமோஷனா இருக்கட்டும், ப்ரொமோஷன் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸுக்கு வர வரைக்கும் ஒரு படம் பல கட்டங்களா தயாராகும். அது 1-2 இல்ல, நிறைய அது நம்ம தாண்டி வர வேண்டியிருக்கும். அப்படி நிறைய அவரோட தயாரிப்பு ஏ.வி.எம். நிறுவனத்தோட தயாரிப்புல உருவான நிறைய படங்கள் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்கள். அந்த எடுக்கக்கூடிய படங்கள் கம்மி பட்ஜெட்டா இருந்தாலும் அந்த கம்மி பட்ஜெட் படங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு நட்சத்திர நடிகரோட படமா இருந்தா அந்த நட்சத்திரோட நடிகரோட படங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்ல இந்த படத்தை எந்த நேரத்துல வெளியிடணும், இந்த படத்தை எந்த ஏரியால அதிகமா வியாபாரம் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா நுணுக்கங்களையும் நிறைய தெரிஞ்சிருந்தவர் ஏ.வி.எம். சரவணன்.
ஸோ அது அவருக்கு நல்லா தெரியும். அந்த நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியாகும் படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமும் அதுவாக தான் சொல்லப்படும். அதுல ஏவிஎம் சரவணன் சாரோட பங்களிப்பும் ரொம்ப நிறையவே இருக்கு. ஸோ தயாரிப்பாளரா அவர் இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சதுனாலதான் இந்த நிறுவனத்துல இந்த மாதிரியான பங்களிப்பு அவரால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திரைத்துறை நண்பர்கள் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் கதை விவாதங்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பு பணிகள்ல இவர் முக்கிய பங்கு வகித்திருக்கிறாரு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதனாலேயே ஏவிஎம் கதை இலாகா சரவணன் அப்படின்னும் இவர் குறிப்பிடப்படுறாரு. தற்போது அவர் வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நலக் குறைவாலும் காலமாகி இருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலாஜி.